யாப் வெற்றி நேருக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன். ரொம்ப நாளாக எதிர்பார்ப்பில் இருந்த சியான் விக்ரமோட ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தங்கலான் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, வடார்காடு மாவட்டத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் விவசாயம் பண்ணி அதில் வர அந்த விளைச்சலை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு குழந்தைகளோடும் மனைவிகளோடும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அந்த கிராமத்தில் ஒரு பண்ணையார் மாதிரி இருக்கிற, அது நிலச்சுவாந்தான் மாதிரி இருக்கிறவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மக்களை கிட்டத்தட்ட அடிமைப்படுத்துகிற மாதிரி அவங்களுடைய நிலத்தையே அபகரிச்சுக்கிட்டு அவங்கள கடனாளியாக தனக்கு கீழே அடிமையாக மாற்றிக்கிறாங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் விக்ரமோட குடும்பமும் அதில் பாதிக்கப்படுது. விக்ரமோட நிலத்தெல்லாம் அந்த பண்ணையார் அபகரிச்சுக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் வெள்ளைக்கார துரை அந்த கிராமத்துக்கு இந்த மாதிரி தங்கம் எடுக்க போனோம், அதுக்கு இந்த கிராமத்து மக்கள் தான் சரியான ஆள், அதனால வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஆனால் அதில் குறிப்பிட்ட சில பேர் தான், விக்ரம் உட்பட ஒரு 10-15 பேர் தான் கூட போகிறாங்க. போனால் பல சோதனைகளை கடந்து யானைமலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பின்னாடி போவாங்க. அங்கே போனாக்கா கொஞ்சம் தங்கம் கிடைக்கும். இந்த இடத்துல தங்கம் கிடைக்குன்னு சொன்னோன்னே, நீ போய் ஊரில் போய் ஆளெல்லாம் கூட்டிட்டு வா, வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து இந்த தங்கத்தை எடுக்கலாம், உங்களுக்கும் இந்த தங்கத்தில் பங்கு தரேன் அப்படின்னு வெள்ளைக்கார துரை சொன்னதை நம்பி விக்ரம் ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போய் அங்கே உள்ள எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த பிறகுதான் அந்த வெள்ளைக்கார துரையோட இன்னொரு நயவஞ்சகம், இன்னொரு முகம் தெரிய வருது. அதாவது எடுக்கிற தங்கத்தில் பாதி தரேன்னு சொன்னவர் ஒரு கட்டத்தில் அப்படியே குணம் மாறி இந்த மக்களை அடிமையாக நடத்துவார், துன்புறுத்துவார். ஒரு கட்டத்தில் சாப்பாடே சரியாக கொடுக்காம அடிமைப்படுத்துவார். இதுக்கிடையில் சூனியக்காரி என்று சொல்லப்படுகிற ஆரத்தி தான் அந்த தங்கத்தை எடுக்க விடாம ஒரு தடுப்பணையாக இருக்கிறது. அப்புறம் நிறைய இயற்கை சீற்றம், விஷப்பாம்புகள், இந்த மாதிரி நிறைய தடைகள் இருக்கும். இந்த தடைகளை கடந்து விக்ரம நம்பி அந்த ஊர் மக்கள் தங்கத்தை எடுக்கிறாங்களா, அவங்களுடைய வாழ்க்கை வளமாகதா அப்படிங்கிறதான் படத்தோட மொத்த கதை. 150 வருடங்களுக்கு முன்பு நடக்கிற கதை என்பதால் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ஆடை, அந்த குடிசை வீடுகள், கிராம தோற்றம், இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனே ஒரு பெரிய இந்த ஒரு கேரக்டராக அந்த படத்தில் அமைஞ்சிருக்குது. எல்லாருமே கடுமையாக உழைச்சிருக்காங்க. குறிப்பாக சியான் விக்ரம சொல்லணும். படத்துக்கு படம் அவருடைய நடிப்பு மெருகேறிட்டே போகுது. அதுவும் ஒரு வித்தியாசமான கதை, வித்தியாசமான கதாபாத்திரம்னாக்கா உடனே ஒப்புக்கொண்டு நடிக்கிறவர். அதாவது சம்பளமோ மற்ற பிரச்சனையோ கால்சீட் பிரச்சனை எதுவுமே இல்லாமல் அந்த படத்துக்காக அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பை கொடுக்கிறவர் தான் விக்ரம். இந்த படத்தில் வழக்கத்தை விட ஒரு 10 மடங்கு அதிகமான உழைப்பை, அர்ப்பணிப்பை கொடுத்துருக்காதான் சொல்லணும். கிராமத்து உழைப்பாளியாகவே மாறி, அதே மாதிரி அந்த குடும்ப தலைவனா 4 பிள்ளைகள் இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அவருக்கு அந்த உடல்மொழி வந்திருக்குது. இன்னொன்று, அடிக்கடி அந்த ஆரத்திங்கிற கேரக்டர் இவருக்குள்ள பூந்துக்கிட்டு மிரட்டுற மாதிரியும், அந்த கேரக்டர் தனக்கு பக்கத்திலே தனக்கு எதிரிலே இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை செஞ்சுக்கிட்டு அந்த ஒரு மனப்பிறழ்வு வந்த மாதிரி நடந்துக்கிற அந்த இடத்துலலாம் விக்ரமோட நடிப்பு ரொம்ப தூக்கலாகவே இருக்குது. அதே மாதிரி அந்த வெள்ளைக்கார துறையிட்ட தங்கம் எடுக்க போகிற இடத்துல போராடுற இடமா இருக்கட்டும், அதே மாதிரி அவருடைய விக்ரமோட முப்பாட்டன் அந்த தங்கத்தை எடுக்க போற இடத்துல என்ன நிகழுது அப்படிங்கிற இடத்துல விக்ரம் அந்த முப்பாட்டன் கதாபாத்திரமாகவே மாறி பயங்கரமாக கடினமாக கஷ்டப்பட்டு ரொம்பவே மெனக்கட்டு இந்த கேரக்டருக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியாக வர பார்வதி, இந்த ஆரத்தி அப்படிங்கிற கேரக்டர், சூனியக்காரி கேரக்டரில் வர மாளவிகா மோகனன், எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பசுபதி, இந்த ஆரத்தி கேரக்டர் வர மாளவிகா மோகனன் அவரும் ரொம்ப சிரமப்பட்டு நடிச்ச ஒரு சீனில் எரும மாட்டு மேலே ஏறி வரணும். அதெல்லாம் ரொம்ப கடுமையாக அவரும் உழைச்சிருக்காரு. அதே மாதிரி விக்ரமோட மூத்த மகனாக வர்ற அந்த பையனும் பிரமாதம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரஞ்சித்தோட எல்லா படங்கள்லையும் நடிக்கிற ஹரி அவரும் மிரட்டியிருக்காரு, அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வெள்ளைக்கார துரையா வரவர் எல்லாமே நடிச்சிருக்காங்க. அந்த லொக்கேஷன் ஆந்திரா போன்ற நிறைய இடங்கள்ல எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேஜிஎஃப்லாம் எடுத்திருக்காங்க. ஆள் அரவமற்ற இடங்களெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. எந்த அடிப்படை வசதியுமே இல்லாத அந்த இடத்துல இருந்து செட்டு போட்டு வெயில், மழை, இடி, மின்னல் எதையுமே பொருட்படுத்தாமல் அவ்வளோ ஒரு உழைப்பு, அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு எல்லா ஆர்டிஸ்டும் சரி, டெக்னீஷியன் சரி
கொட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இது இவ்வளோ உழைப்பு இருக்குது, படம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து ரஞ்சித் அவருடைய வழக்கமான பாணி வந்து டச் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் பார்த்தா என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே வந்து புரியலை. அது வந்து ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணாதனால இது வந்து எந்த அளவுக்கு வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கும், எந்த அளவுக்கு விரும்புவாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி அந்த படத்தை வர ஸ்லாங் 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்லாங் இருந்ததா இல்லையாங்கிறது தெரியல. இப்பயும் வடசென்னை மக்கள் பேசிட்டு இருக்கு அந்த பாஷையே இருக்குது. அது வந்து இந்த படத்துக்கு அவசியமே படாத மாதிரி தோணுது. நார்மலாக சாதாரணமாக வழக்கு மொழி பேசுகிற மாதிரியே பேசியிருக்கலாம். செந்தமிழ் பழைய இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்லாம் வர செந்தமிழ் அடுக்கு வசனம் இதெல்லாம் இல்லாமல் நார்மலாக பேசுகிற மாதிரி பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் அந்த படத்தோடு நம்ம கனெக்ட் ஆகிருக்க முடியும். ஒரு இயக்குனராக அந்த படத்தோட மேக்கிங்கே பிரமாதமாக மிரட்டியிருக்காரு. அவரும் பயங்கரமாக உழைச்சிருக்காரு. ஏற்கனவே செல்வராகவன் இயக்கி கார்த்தி நடிச்சிருந்த 1000ல் ஒருவனுடைய படத்தோட அந்த ஒன்லைன் தான் அப்படியே இருக்குது. அதாவது அவங்க புதையலை தேடி போகிறாங்க, போகிற இடத்துல அமானுஷ்யங்கள் நடக்கும். அதே மாதிரி தங்கத்தை தேடி போகிறாங்க, அங்கே சில அமானுஷ்யங்கள் நடக்குது. அந்த மாதிரி ஒரு ஒன்லைனை பிடிச்சிட்டு தான் கதை பண்ணியிருக்காரு ரஞ்சித். ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி, எளிதாக புரிகிற மாதிரி, பிடிக்கிற மாதிரியான திரைக்கதை வந்து இதில் பண்ணனால பெரிய ஒரு மைனஸாகவும் சறுக்கலாகவும் தெரியுது. ஜிவி பிரகாஷ் பின்னணி இசை, இதுக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அவங்க மாமா ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஆஸ்கார் அவார்ட்லாம் வாங்குவார் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் விக்ரம் பேசினார். ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. நிறைய இடங்களில் சப்தம் தான் அதிகமாக இருக்குது. ஒரே இறைச்சலாகவும் எரிச்சலாகவும் இருக்குது. பாட்டு ஒரு 2 பாட்டு நல்லா இருக்குது. குறிப்பாக அந்த ஜிமிக்கி பாட்டு, அதை வந்து விஷுவலாக பார்க்குறப்ப இன்னும் அருமையாக இருக்குது. அதுக்கு நடன அமைப்புலாம் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியும் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லைட்டிங், அந்த டோனை வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு, சிறப்பாக பண்ணியிருக்காரு. எடிட்டிங்ல கொஞ்சம் தயவு தச்சனை பார்க்காம அங்கங்கே கை வச்சிருந்தா, கத்திரிக்கோள் போட்டிருந்தா இன்னும் வந்து கிரீப்பாக அந்த படம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. வசனம்னு பார்த்தா அழகிய பெரியவன், அதே மாதிரி ரஞ்சித் இவங்கெல்லாம் இணைந்து தான் வசனம் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 மணி நேரத்தில் வசனம் பிரமாதமாக ரொம்ப வலுவாகவே அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்கிறது தான், இங்கே சாவுக்கு துணிஞ்சவனுக்கு தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு இடமும், தங்கம் மஞ்சள் பேய் அப்படிங்கிற சொல்கிற இடங்கள்லாம் வசனம் வந்து கவனிக்க வைக்குது. நிறைய நிறைகளும் படத்தில் இருந்தாலும் குறைகள் அங்கங்கே துருத்திக்கிட்டு நிற்கிறதுனால இந்த ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஈர்க்காத ஒரு மனநிலையில தான் தேட்டரை விட்டு வெளியில் வராங்க. இந்த குறைகளெல்லாம் ரஞ்சித் சரி பண்ணியிருந்தா, அதே மாதிரி இந்த ஜாதிய விஷயங்களும் மறுபடியும் அதை கொண்டு வராதுன்னு தவிர்த்துட்டு இந்த படத்தை பண்ணியிருந்தா உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு படமாக அந்த தங்கலான் வந்திருக்கும். ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் தங்கலான் நம்மளை வந்து ஏமாத்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.